இப்போ நம்ம வந்து பூண்டு பொடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து கொஞ்சமாக கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். பூண்டை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு 100 கிராம் பூண்டு மேல் தோல் மட்டும் எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 20 காஞ்ச மிளகா, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, இதில் பாதி பொட்டுக்கடலை. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை எப்படி பொடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பூண்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள், செவக்காய். அதே மாதிரி இதுக்கு தேவையான காஞ்ச மிளகாவும் நான் வந்து அந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே வதக்கிட்டேன். இப்போ இதெல்லாத்தையும் ஆறினவுடனே இந்த பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நைட்டு டின்னருக்கு சேவை, தக்காளி சேவை தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து அரைக்கணும். வெங்காயம் மட்டும் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த சேவையை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியிலேயே நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு இதை கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சேவையும் நைட்டு டின்னருக்கு இதுலேயும் வந்து நம்ம இப்போ இந்த பொடி பண்ணும்போதே இந்த சேவையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லா பொடியும் பருப்பெல்லாம் வறுத்துட்டோம். இது பாருங்கள், இந்த மாதிரி செவக்க தனித்தனியாக நான் வறுத்துருக்கேன். அடுப்பு அணைச்சிட்டேன். காஞ்ச மிளகாவும் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தனித்தனியாக வறுத்துருக்கேன். கடைசியாக அந்த வெறும் சட்டியில் அந்த உடச்ச கடலையை போட்டு லேசாக வதக்கினா போகிறோம். இது ரொம்ப செவக்க வறுபடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எல்லாமே கொஞ்சம் ஆறட்டும். எல்லாமே ரெடியாக இருக்குது வறுத்ததெல்லாம். இதுக்கு தேவையான பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டு பொடி பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். பொடி ரெடியாக எடுத்து பாருங்கள். நான் இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டேன். பூண்டு பொடி ரெடி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சூடான சாத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை போட்டுட்டு நல்லா நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றின்னு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு பிடிக்காதவா கூட இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ நைட்டுக்கு தேவையான டின்னரை ரெடி பண்ணிடலாம்.